Hi, welcome. This is Sampukendra Wilson. Answer 2020 ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு சிக்னேச்சர் மஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ இதை அப்லோட் பண்ணும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஸோ சிக்னேச்சர் எப்படி நம்ம கிராப் பண்ணி அப்லோட் பண்ணணும், என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல அப்லோட் பண்ணணும், நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த பதில பார்க்க போறோம். ஸோ நீங்க டான்சர் 2020 அப்ளை பண்ணிட்டு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல, மிஸ்டேக்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் தான் இந்த பதில நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் கணிதன். டான்சர் 2020 ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு புதுசாக சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு கண்டிஷன். ஆனால் பிஃபோர் இயர்ஸில் இது மாதிரி கிடையாது, இந்த வருஷம் தான் புதுசாக வந்திருக்கு. இதனால் நிறைய பேர் டவுன்லோட் பண்ண முடியாத கண்டிஷன். ஸோ இதுதான் நம்ம கியூர் பண்ண போகிறோம். ஓகே, டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 140x60 பிக்சரில் உங்களுடைய சிக்னேச்சருடைய சைஸ் எடுத்துங்க. மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 20 KBக்கு பிலோவாக இருக்கிற மாதிரி நீங்கள் கிராப் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ இது ஆல் டிக்கெட் டான்செட் வெப்சைட்டில் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களோட ஆல் டிக்கெட்டை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களோட ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மஸ்ட் உங்களுடைய சிக்னேச்சர் பார்த்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களால் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா டான்செட்னுடைய ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். ஸோ அங்கே கால் பண்ணி கிளியர் பண்ணிங்க. நன்றி.